ஆண்டவர் இந்த மாதிரி எல்லாம் கிரிமினல் பண்ண மாட்டார். தீமையான காரியங்களை கொண்டு வரது பிசாசு. பயபக்தி வேணுமா? ஆலயத்துக்கு வா, பாட்டு, ஜபம், ஆராதனை, ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், திருப்தியா சாப்பிட்டு வீட்டுக்கு போய் அதில் போயிட்டு சாப்பிட்டு ஒரு ரெஸ்ட் எடுங்க. நல்ல ஒரு ரெஸ்ட், ஸ்பெஷல் ரெஸ்ட். அப்பதான் திங்கள் முதல் சனி வரை வேலை செய்வதற்கு ஒரு பலன் கிடைக்கும். அடுத்தது அப்போஸ்தலர் 2:47. பரிசுத்த சபை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய கல்லூரியாக, பள்ளிக்கூடமாக திகழ்கிறது. காலேஜில் படிக்கிறப்போ அது மாதிரி தான் ஆலயமும். நம்ம இன்னைக்கு வரைக்கும் காலேஜில் படிக்கிறோம். நம்ம சர்ச்சு தான் நமக்கு காலேஜ். அதில் சொல்லுங்க. ஆமா, அப்படி நினைக்கணும். ஆவிக்குரிய கல்லூரி, படிப்பகம், கற்றுக்கொள்ளுகிற காரியம். அந்த காலத்துல படிப்பறிவு இல்லாதவங்களுக்காக தான் ஒரு சில படித்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஜபம் எப்படி பண்ணணும், பாவ அறிக்கை எப்படி பண்ணணும், ஸ்தோத்திர ஜபம் எப்படி பண்ணணும், பரமண்டல ஜபம் எப்படி பண்ணணும். ஏன்னா அப்பெல்லாம் பைபிளே கிடையாது, புதிய ஏற்பாடு கூட கிடையாது. ஆனா ஒரு புக்கு பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க, அதுல இருக்கும், எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அந்த சபையாருக்கு அதை முடிஞ்சுதான் வச்சுட்டு போயிடணும், கொண்டு போக கூடாது வீட்டுக்கு. அப்படி படித்தவர்கள் படிக்காதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு அப்படி இருந்தது அந்த காலத்துல. கல்வி அறிவு அப்ப ரொம்ப கிடையாது, நிறைய பேர் படிப்பு கிடையாது. இப்ப ஏறக்குறைய எல்லாருமே படிக்கணும். பக்தியா பைபிளை கொண்டாடணும். புதிய ஏற்பாடு வச்சுன்னு இருக்கிறவங்க புல் பைபிள் வாங்கி பைபிள் கொண்டாடணும். முழு பைபிள் இல்லையா ஐயா கிட்ட கொடுங்க, ஓசிலே கிடைக்கும்னு நினைக்கூடாது. ஏதோ ஏழை எளிய மக்களுக்கு அவர் ஃப்ரீயா பைபிள் கொடுக்கலாம். ஆனா பைபிள் வாங்குற அளவுக்கு பணம் இருந்தோம் அதை வாங்காம இருக்கக்கூடாது, வாங்கிருந்தோம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், காலேஜ் படிக்கிறப்ப புது பைபிள் வாங்கறதுக்கு பணம் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, ரொம்ப வறுமை. ஒரு சொக்கா இருந்த 3 சொக்கா சர்ட்டு, அதுல ஒரு சட்டை வித்து அந்த பணத்துல நான் ஒரு பைபிள் வாங்கினேன். அல்லையே சொல்லுங்க. படிக்க 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 உள்ளதெல்லாம் பரவசம் அடையும். அதுவும் வாங்க, இன்னைக்கு வரைக்கும் பைபிள் வாங்கிட்டே இருக்கிறேன். வருஷம் வருஷம் புதுசா பைபிள் 2000 ரூபாயில கூட நான் வாங்கியிருக்கிறேன். டேக்ஸ் பைபிள் வரைக்கும் வாங்கிட்டேன். அதுக்கு மேல ஒஸ்தி பைபிள் இருக்குதான்னு தேடுங்க. அப்ப என்ன பண்றோம்? ஓசியில கிடைக்காதா? ஓசியில பைபிள் கிடைக்காதா? படிக்க மாட்டீங்க. அதுக்கு ஒரு கிரயத்தை செலுத்தணும். சட்டையை வித்து நான் பைபிள் வாங்கினதுனாலதான் திரும்ப 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 6 முறை படிச்சேன், ராத்திரி பகலா. எனக்காக கொஞ்சம் நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமே, எனக்கு ஒரு திருப்தி இல்லையா? அடுத்தது 89:5 சங்கீதம். ஆலயத்திற்கு செல்லும் பொழுது உண்மையாய் வாழ அங்கே கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் உதவி செய்கிறது. வார்த்தைகள் உண்மையாய் வாழ. அன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டோமே, நம்ம உண்மையா வாழணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். வெளிப்படுத்தல் 22:16 சாட்சி சொல்ல நாம் அங்கே செல்லுகிறோம், சாட்சியா இருக்க நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நாளைக்கு சர்ச்சுன்னா இன்னைக்கே நீங்க சாட்சிக்கு ரெடி ஆகும்.